ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி தாங்க நான் சொல்லலான்னு இருக்கேன். பேச்சுலர் ரெசிபினா என்ன? தக்காளி சாதம். ஏன்னா தக்காளி சாதம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து என்கிட்ட வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்னால சின்ன வெங்காயமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். பெருசாக வாங்கினா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. தக்காளி வருங்க திடீர்னு 50 ரூபா வந்துருச்சு. தக்காளி வந்து மேடைக்கு போயிடுச்சு. ஆப்பிள் வந்து ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. ஆப்பிள் ரோட்லலாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே ஆப்பிள் தாங்க முன்னாடிலாம் கேட்டோம்னா 300 ரூபா 280 இந்த ரேட்டில் இருக்கும். தக்காளி வந்து 10 ரூபா 20 ரூபா இருக்கும். இப்போ தக்காளி வந்து 50 ரூபா 60 ரூபா ஆயிடுச்சுங்க. ஆப்பிள் வந்து 80 ரூபா கிலோ ஆயிடுச்சு. என்ன பாருங்க, மனுஷன் வாழ்க்கை இப்படித்தான். மேலே கீழே தத்துவம் பேசி மொக்க போடாத அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, வாங்க ரெசிபிக்கு போகலாம். தக்காளி 3 இன்க்ரீடியண்ட்டு தாங்க. தக்காளி, வெங்காயம், இது மூணும் பச்சை மிளகாய், இது 3 எடுத்து ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. நான் ஒரு ஆவரேஜான ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். 4 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் இப்படி போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் இது 3 போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது 4 தாங்க இன்க்ரீடியண்ட்டே, வேறு எதுவுமே கிடையாது. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கி அந்த ஒரு கலர் மாறும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா 3மே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு, அந்த பெருஞ்சீரகம் 3 அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு பாப்பா வந்து என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு ரெட் கலர் தக்காளி சாதம் செஞ்சு கொடுமா அப்படின்னு வந்து சொன்னால், நான் தான் சொன்னேன், தக்காளி சாதம் ரெட் கலர் வரணுன்னா மிளகாப்பொடி நிறையா போடணுண்டி, பரவாயில்லையா போடட்டுமா அப்படின்னா, ஐயோ வேண்டாங்கம்மா மிளகாத்தூள் போடாமையே செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாண்டுட்டு போயிட்டா. நானும் சரி அவகிட்ட பேசிவிட்டு அப்படியே தக்காளி சாதம் வந்து செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணி பொன்னி அரிசி தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடியும் வச்சாச்சுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஒரு விசில் வந்து ஹாஃப் ஃப்ளேமில் விடுவேன். நான் எப்பவுமே கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மெதுன்னு இருக்கணும்னு. அன்றைக்கி அரிசிக்குட்டி வந்து பயங்கர பசி. ஏன்னா மத்தியானம் புளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போனேன், அவள் சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டா. அதனால் தக்காளி சாதம் நைட்டுக்கு அவள் தான் சொன்னா, தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு. சரி ஓகே, சிம்பிளாக தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் செஞ்சாச்சுங்க. செஞ்சு பேச்சுலர் ரெசிபின்னு சொன்னனே, ஆம்லேட் இல்லாமல் எப்படி, ஆம்லேட்டும் போட்டு அன்றைக்கி நைட்டு, அடுத்த நாள் வந்து சண்டே இல்லைங்களா, அதனால் அன்றைக்கி பொறுமையாக உட்காந்து படம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு எங்கள் சாட்டர்டேவை வந்து முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.